பௌர்ணமி. பௌர்ணமி என்றவுடன் நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வருவது ஒரு கோவில், திருவண்ணாமலை, கிரிவலம். இதுதான் நம்ம நினைவுக்கு வரும். ஆனால் இனி உங்கள் நினைவுக்கு இன்னொன்றும் வரணும், திருச்செந்தூர் முருகன். திருச்செந்தூர் முருகனை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். கண் கண்ட தெய்வம் கலியுகத்தில். அத்தனை பேருக்கு அத்தனை விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் நீங்கள் திருச்செந்தூர் முருகனை எப்போ வழிபடணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி அந்த நிலவில் அந்த கடல் கரையில் நீங்கள் அமர்ந்து அவரை தியானித்து அங்கே தங்கியிருந்து காலையில் அந்த கடலில் நீராடி நீங்கள் போய் அந்த முருகனை தரிசித்து பாருங்கள். அப்படி ஒரு பலன்கள் கிடைக்கும். திருவண்ணாமலைக்கு போங்க, கிரிவலம் வாங்க, ஒன்றும் தவறில்லை. அதே மாதிரி ஒரு முறை நீங்கள் திருச்செந்தூரும் போங்க. திருச்செந்தூரில் நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு அந்த கடற்கரையில் நேரம் செலவிட்டு அன்னைக்கு இரவு அங்கே தங்கி அவரை தியானித்து அங்கே உறங்கி காலையில் எழுந்திருச்சு நீங்கள் அவரை தரிசனம் செய்து விட்டு வாங்க. எப்படிப்பட்ட நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்குது பாருங்கள். இனி ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் உங்கள் நினைவுக்கு எந்த அளவுக்கு திருவண்ணாமலை உங்களுக்கு நினைவுக்கு வருதோ அதே மாதிரி திருச்செந்தூர் முருகனும் உங்களுக்கு நினைவுக்கு வரணும். சரியா? இது பற்றி இன்னும் நிறைய தகவல்கள் இனி வருகின்ற காணொளியில் நான் சொல்கிறேன்.